அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 4ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக பகைவனின் ஆட்சி வீட்டில் வித்யாகாரகரான புதன் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் மாற்றிக் கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாகவும் பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இருந்து விலகி 4ஆம் இடமான அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் பகைவன் இவர்தான் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பகைவனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய வித்யாகாரகரின் புதனின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறவர் தான் வித்யாகாரகரான புதன். அவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் சுபத்துவ பாதையில் மிகவும் வலுவாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்பதை திட்டவட்டமாக வெளிக்காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை, குழப்பம், எதை நினைத்தாலும் அதை நேர்மறையான சிந்தனையுடன் அணுக மாட்டாருங்க. அவருக்கு எப்போதும் எதிர்மறையான சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். ஏனென்றால் ஒரு ஃபேனுக்கு அடியில் உட்கார்ந்தால் அந்த ஃபேன் நம்ம தலையில விழுந்துடுமோ அப்படிங்கிற எதிர்மறையான சிந்தனையும், மரத்திற்கு அடியில் சென்று அமரும் போது அந்த மரக்கிளை முறிந்து நமது மேல் விழுந்துடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனை அவருக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது. உடனே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு மருத்துவரை அவர் அணுகுகிறாருங்க. அப்படி அணுகும் போது அந்த மருத்துவர் இவரை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், இந்த உலகில் அனைத்துமே சமமான பங்கில்தான் இருக்கிறது. நன்மை எவ்வளவு இருக்கிறதோ அதே போன்றுதான் தீமையும் இருக்கும். ஆனால் அதிலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நன்மை என்பது 3 எழுத்து, தீமை என்பதும் 3 எழுத்து, மேடு என்பது 2 எழுத்து, பள்ளம் என்பதும் 2 எழுத்து. இது போன்றுதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் நன்மை தீமை கலந்த அமைப்பாக தான் இருக்கும். அதில் நாம் நல்ல விஷயங்களை எப்படி கிரகித்துக் கொள்கிறோமோ அது போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அது மட்டுமல்லாது நாம் அனைவருமே பார்த்திருப்போம், சோளக்காடு அல்லது ஏதோ ஒரு கரும்பங்காடு போன்றவை இருக்கும் போது அந்த காட்டில் நடுவில் ஒரு பொம்மை ஒன்றை வைத்திருப்பார்கள். அந்த பொம்மை அந்த இடத்தை விட்டு அசையாது, அந்த இடத்தை விட்டு நகராது. ஏனென்றால் அதற்கு உயிர் இல்லை. அப்படி இருக்கும் போது பறவைகள், விலங்குகள் அந்த காட்டிற்கு வருவதை தவிர்த்து விடுகிறது. அதற்கு காரணம் என்ன என்று அந்த மருத்துவர் அவரை பார்த்து கேட்கும் போது அவர் சொல்கிறார், நாமெல்லாம் 6 அறிவு கொண்டவர்கள், அதனால் நமக்கு தெரியும். ஆனால் 6 அறிவு இல்லாத விலங்குகளுக்கு அது தெரியாது. அந்த பொம்மை நகரும் என்பது அந்த பொம்மை தெரியாது என்பதால் உயிர் உள்ளது என்று நினைத்து அந்த காட்டை பகுதியை அந்த விலங்குகளும் பறவைகளும் வருவதை தவிர்க்கின்றன. ஆனால் நாம் 6 அறிவு கொண்டவர்கள், அதனால் நமக்கு தெரியும் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் எது சரி என்பது எது தவறு என்பதை நன்கு அறியக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது. எனவே தவறான எண்ணங்கள் என்று நினைத்தால் அந்த எண்ணங்களை உறுதியாக விட்டுவிடுங்க. அப்போதுதான் உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று அந்த மருத்துவர் சொல்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்போம். உதாரணமாக நம்மளிடம் பல திறமை இருக்கும். அதில் ஒரு திறமையாக ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழிலை துவங்கி அதில் என்ன பிரச்சனை வருகிறது என்று நாம் அதை
சமாளிக்க முடிவதற்கு முன்னதாகவே அந்த தொழில் துவங்கினால் என்ன பிரச்சனை வரும், இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ, வங்கி கடன் இவ்வளவு ஏறிடுமோ, வட்டி இவ்வளவு வந்துடுமோ, அந்த தொழிலை மூடிடுவோமோ, நஷ்டம் ஏற்பட்டுடுவோமோ என்று ஒரு தொழிலை அல்லது ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகள் பலவற்றை நாம் மனதில் தோன்றுவதால் அந்த செயலை செய்ய விடாமலே தோல்வியடைய செய்து விடுகிறோம். எனவே இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக தவிர்த்தோம் என்றாலே உறுதியாக மிக சிறப்பான நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பகைவரால் அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பது நிச்சயமாக குறைந்த சதவீதம் மட்டும்தான். மற்றபடி மீதி இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் நமக்கு எதிரியாக இருப்பது நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனைகளும் நமக்கு நாமே தான் நம்மளை அழிக்கக்கூடிய மர்ம நபராக செயல்படுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இரண்டாவதாக தான் நம்மளுடைய வளர்ச்சியையும் நம்மளுடைய முன்னேற்றத்தையும் கண்டு அவற்றில் எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாங்க. அது இரண்டாம் நபராக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய வளர்ச்சியையும் நம்மளுடைய முன்னேற்றத்தையும் தடை செய்யக்கூடிய மிக முக்கியமான நபராக இருப்பது நாம் தான் என்பதை உணர்ந்து கொண்டாலே பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது புதனின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதன் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஏனென்றால் அவரது ஆட்சி வீடான தைரியஸ்தானத்தில் இருந்து விலகி சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மனநிலையில் சிறப்பான மாற்றம் ஏற்படுவதோடு பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. உங்களை அழிக்க துடிக்கும் நபரை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த வேளையில் உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சகித்து கொள்ள முடியாமல் உங்களை எப்படியா வேலையை விட்டு நீக்கிவிட வேண்டும், தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என முயற்சி செய்கிறவர்களை நிச்சயமாக கண்டறிவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இந்த தருணத்தில் புதன் அவரது பகை கிரகத்தின் வீட்டில் நுழைந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் புதனின் பார்வையில் தான் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான பார்வையில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் புதன். ஆனால் சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் செவ்வாய். சந்திரனும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கிறார். அது மட்டுமல்லாது கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் புதன் அமரக்கூடிய வேளையில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுகஸ்தானமாகிய 4 புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களை அழிக்கக்கூடிய நபர்களை எண்ணி கவலை கொள்ளாமல் அவர்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு எதிராக பள்ளம் தோன்றினால் அவர்களே அதில் மாட்டிக்கொள்வார்கள். நீங்கள் உண்டு, உங்கள் கடமை ஒன்று என்று செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் அலைச்சல் சிரமம் ஏற்படாத வகையில் பல பணிகளை நன்கு திட்டமிட்டு நுட்பமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது. தவறான பழக்கொழுக்கங்களை விட்டொழித்து இந்த தருணத்தில் நல்ல பாதையில் நல்ல வளர்ச்சிகரமான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தக்கூடிய வகையிலும் உங்களுடைய வளர்ச்சியை உறுதியாக மாற்றக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் சிறப்பான மாற்றம் கிடைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகிறது. உங்களிடம் போலியான அன்பை வெளிப்படுத்திய நபரை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனுகூலமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், கடனுக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அவை எளிதில் கிடைத்து
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதியாக்காரகரான புதன். ஏனென்றால் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கும் போது மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து குரு சுக்கிர யோகத்தையும் அள்ளி கொடுக்கின்றன. இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஈகோக்களை மறந்து இந்த தருணத்தில் ஒற்றுமை வலுப்படுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எதிர்மறையான சிந்தனைகள் அலைமோதி வந்த நிலையில் அவற்றிற்கு கடிவாளம் இடக்கூடிய தருணமாகவும் இந்த வேளை உறுதியாகவே அமைகிறது என்பதை வித்யாகாரகரான புதன், அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நேர்மறையான சிந்தனை வளம் பெறுவதோடு மட்டுமல்லாது நல்ல பல காரியங்களை இந்த தருணத்தில் குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவரிடமும் ஒரு இணக்கமான சூழல் விரைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடும். வரி சலுகை, மானிய சலுகை உள்ளிட்டவற்றை நிறைவாக சந்திப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் தைரியத்தில் சுக்கிரனும் தனஸ்தானத்தில் மிக வலுவாக வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய 4 சூரியனும் மற்றும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் குத்தகைக்கு விவசாயம் செய்த நிலை மாறி சொந்தமாக நிலம் வாங்கி விவசாயம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மருத்துவத்துறை, காவல்துறை, விண்வெளித்துறை, ஆசிரியர் துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறை, இந்த துறைகளில் பணியாற்றுகிறவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே ஐடி துறை உள்ளிட்டவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாகவே கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை விட்டு விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வரும்.